Hi guys, welcome to Wheelsec channel. நம்மளோட Wheelsec சேனலில் எல்இடி டிவி லேப்டாப்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் வந்து தியேட்டர் கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு பட்ஜெட் லெவலில் தியேட்டர்லாம் செட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சம்மந்தமான நிறைய வீடியோஸும் வந்துக்கிட்டு இருக்குது. இனிமேலும் நிறைய வீடியோஸ் அது சம்மந்தம் வரப்போகுது. அந்த வகையில் உங்கள் வீட்டில் ஒரு பட்ஜெட் லெவல் ப்ரொஜெக்டர் ஒரு கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இப்போ நம்ம நிறையா மாடல்ஸ் பிஃபோராக பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே லைட்டில் நல்ல ஒரு லைட்டிங்கில் வந்து ப்ரொஜெக்ட்ஸ்லாம் பார்க்க முடியாமல் இருக்கும். இந்த ஒரு ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டே லைட்டில் நீங்கள் ஒரு சினிமாவாக இருக்கட்டும் இல்லை டிவி சீரியல் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக வர 3D ஃபிலிம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3D ஃபிலிம்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு தேட்டருக்கு போய் தேட்டரில் போய் ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தா மட்டும்தான் 3Dலாம் பார்க்க முடியும். பட் இந்த ஒரு பட்ஜெட் லெவல் ப்ரொஜெக்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஒரு 3D குவாலிட்டியும் சேர்ந்து பார்த்துக்கிற ஆப்ஷனோடு இருக்குது. அந்த வேலை நீ பார்க்க போகிற ப்ரொஜெக்ட் வந்து ஒரு ஆப்டோமாவில் டிஎல்பி டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ப்ரொஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொஜெக்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் இது உங்கள் வீட்டில் நீ எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, ஆடியோ அவுட்டு என்ன மாதிரி எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னுக்க இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆப்டோமாவில் SA520 டிஎல்பி ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட குவாலிட்டி ப்ளஸ் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது என்ன மாதிரி அவுட்புட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா வாங்க போய் பார்க்கலாம். ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ப்ரொஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் வந்து நல்ல ஒரு ஃபேன்சி லுக்காக இருக்குது. மேலே டாப்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே அவுட்லுக் பார்க்குறக்கே நல்ல ஒரு ஃபேன்சி லுக் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் போர்ட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து HDMI நீங்கள் வந்து ஒரு செட்டாப் பாக்ஸ் இருந்தாலும் சரி இல்லை ஸ்மார்ட் பாக்ஸ் இந்த மாதிரி எல்லா இதுலேருந்து HDMI வழியாக இன்புட் கொடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்று வந்து யூஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் இதில் பென்ட்ரைவ் அது மாதிரி அட்டாச் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் பவர். என்னென்னா இதில் நீங்கள் நார்மலாக HDMIயில் வந்து நம்ம அமேசான் ஸ்டிக் இல்லை MI ஃபயர் ஸ்டிக் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு பவர் தேவைப்படும். அந்த ஒரு பவரை நீங்கள் எக்ஸ்டர்னலாக கொடுக்காம இந்த ஒரு யூஎஸ்பி வழியாக கொடுத்துருக்காக இந்த ஒரு யூஎஸ்பி பவர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் யூஎஸ்பியில் பவர் தேவைப்படுச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து VGA நார்மலாக நிறைய வந்து இப்போ மானிட்டர்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் லேப்டாப்ஸாக இருக்கட்டும் ஒரு 3 years 4 years முன்னுக்கு வந்த மாடலாம் ஒன்லி ஃபார் வந்து அந்த VGA மட்டும் இருக்கும். அந்த மாதிரி பழைய லேப்டாப்னாலும் சரி இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க லேப்டாப்னாலும் சரி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி VGA அண்ட் HDMI ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வீடியோ இன்புட்டு இப்போ நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்க VCD பிளேயராக இருக்கட்டும் பழைய செட்டாப் பாக்ஸ் அந்த மாதிரி இது இருக்கட்டும் சிங்கிள் வீடியோ அவுட்புட் வரத வீடியோ அண்ட் ஆடியோ இனுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ HDMIயில் கொடுக்குறப்ப இதில் இருக்க வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பக்கத்து நியரஸ்ட்டாக உட்காந்து கேட்டால் மட்டும் தான் பண்ண முடியும். அந்த ஒரு ஆடியோவை டெவலப் பண்ணுறதுக்காக ஆடியோ அவுட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பவர் வந்து நார்மலாக கம்ப்யூட்டர் 3 pin ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டாப்பில் வந்து கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பவர் ஆன் ஆஃப், அதுக்கடுத்து வந்து வெர்டிகல் ஹரிசாண்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சோர்ஸ் இன்புட்டு, அதுக்கடுத்து மெனு, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலே வந்து ஜூமு ப்ளஸ் ஃபோக்கஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க.
அதுக்கூட சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர் ஹோல் விட்டுருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த டைப் ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 hour 1.5 hour ஓடுறப்ப லைட்டாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டு வந்து நல்லா வெளியேறதுக்காக நல்ல ஏர் ஹோல்ஸ் கொடுத்து கூடவே சைடில் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணி வீடியோ குவாலிட்டியை பார்ப்போம். ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ரிமோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த பேட்டரிக்காக ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இதை எடுத்திங்கன்னா தான் ரிமோட் ஒர்க் பண்ணும். ஜஸ்ட் எப்படி செட்டப் பண்ணுறதா பார்த்துக்குவோம். ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வருது. ஃபஸ்ட் ஒன் இங்கிலீஷ் அப்படின்றது வருது. இங்கிலீஷில் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். அடுத்து வந்து பவர் மோட், ஸ்டாண்ட் பை, எக்கோ, ஆக்டிவ் அந்த மாதிரி வருது. இப்போ எக்கோவில் கொடுக்குறோம். எக்கோ ஆக்டிவ் கொடுப்போம். எக்கோ கொடுத்தாச்சு. ஆட்டோமேட்டிக்காக படு ஸ்க்ரீன் சைஸு HDMI சர்ச்சிங் கொடுக்குது. இப்போ நம்ம நார்மல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டில் இருக்குது. அதுலேயே நம்ம எவ்வளோ குவாலிட்டி இருக்குன்னு போய் பார்த்துங்க. நீங்கள் பார்த்துக்கிறது இப்போ ஒரு ஆப்டோமா ப்ரொஜெக்டரோட வீடியோ தான். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் ஷார்ப்னஸ்ஸு நீங்கள் ப்ரொஜெக்டில் வர ஷார்ப்னஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கம்ப்யூட்டர்லேருந்து கொடுக்குறப்ப ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், லைட்டாக வந்து அந்த ஷார்ப்னஸ்ஸு லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியலாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு LED டிவியில் என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் இருக்குமோ சேம் ரிசல்ட்டு அப்படியே இருக்குது. இத்தனைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மலாக ஒரு நம்மளோட ஆஃபீஸில் இருக்க ஒரு வால். இந்த வால்மே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒயிட் கலர் கிடையாது, ஒரு எல்லோ கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஃபீல்டு இருக்குது. கண்டிப்பாக லைட்டுமே கிட்டத்தட்ட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 watts ஒரு லைட்டு, பயங்கரமான ஒரு பிரைட்னான லைட்டு போட்டிருக்கோம். இந்த லைட்டில் எப்படி இருக்குது, சப்போஸ் இப்போ லைட்டு இல்லை அப்படின்னா என்ன மாதிரி இதே கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு அப்படியே நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு தியேட்டர் ஃபீலே பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த அளவுக்கு இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தியேட்டர் செட்டப்பில் ஒரு பிக்கஸ்ட் ஸ்க்ரீனில் உங்கள் வீட்டில் பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக இது ஒரு ஆட்டோமா ப்ரொஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வர ஆடியோஸ், டேரெக்டாக இதில் வர்ற ஆடியோவே ரொம்பவே நல்ல ஒரு குவாலிட்டியாக நீ கேட்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பீப்புள்ஸு பக்கத்தில் உட்காந்து பார்த்தா கூட அந்த ப்ரொஜெக்டில் ஒரு ஆடியோவே உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக சவுண்டு குவாலிட்டி இருக்குது. ஸோ இல்லை சார் எங்களுக்கு பிக்கஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அதில் ஆடியோ விட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சவுண்ட் பாரில் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியோட கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரொஜெக்டை என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 3D எஃபெக்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக இதில் 3D வியூவும் நீங்கள் 3D படம்ஸ்லாம் போட்டு தாராளமாக நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவும் சீக்கிரமே நம்மளோட சேனலில் ஒளிபரப்ப போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் இதை விட பட்ஜெட்டில் கூட 1 lakh 2 lakh ப்ரொஜெக்டர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேல்ஸ் டிவி சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் எப்சன் ப்ளஸ் பென்க்யூ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்திருக்க லேசர் ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்மளோட வேல்ஸ் டிவியில் இருக்குது, அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக நம்மளோட சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டில் தியேட்டர் செட்டப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களோட டீமை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.